எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிடிச்ச மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய அம்மா 2 அம்மாவும் என்னோடய அப்பாவும் எல்லாமே வயலுக்கு போயிட்டு கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது வயலில் போட்டுட்ருக்காங்க. அது எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க போகலாம். எல்லாம் அடிக்கிற வெயில் நாங்கள் எப்படி நம்ம சுற்றுறோம் வந்து அத்தை ஊரில் எங்கே நம்ம போகிறோம். இப்போ அம்மாலாம் வயலில் வந்து மல்லாட்டை சீசனில் போட்டுட்ருக்காங்க. உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்க போகலாம். வயல் பக்கத்தில் வந்துட்டோம். எங்கள் அம்மா எங்கே இது பண்ணிகிட்ருக்காங்களா, மிஷினில் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அம்மா இப்படி பயிர் போடுறாங்க பாருங்கள். அம்மா வந்து இந்த வேலை தான் பார்ப்பாங்க ஊர்லேயுமே இங்கேயுமே. இவ்வளோதான், இதுதான் பயிர் போடுற வேலை. மூளைக்கு போடுறேன். இது வந்து மிஷினும் வச்சுருக்காங்க பாருங்க. சித்தி வேலை செஞ்சு ஒரே டயர்டில் வராங்க. சித்தி இதெல்லாம் வந்து முன்னே எள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, எள்ளுக்காய் அது போட்டிருந்தாங்க. எல்லாமே இங்கே அரைச்சிட்டாங்க. ஆமாம், மல்லாட்டை ஒன்று அங்கே கரைஞ்சி வந்து என்னோடய அண்ணன் பொண்ணு. நல்லா இருக்குல்ல கிளைமேட் ஃபுல்லாக. ஆனால் நம்ம ஊரில் இருக்குது அந்த சைடில் நல்லா போகலை. அம்மாலாம் போக வேணாம்னு சொல்லிட்டாங்களும் போகலை. நல்லா இருக்குது. சுத்திரியும் கரும்பு, தென்னந்தோப்பு, எள்ளுக்காய், மல்லாட்டை. ஆனால் ஒரு கிராமத்து வாழ்க்கையே ஒரு ஜாலியாக இருக்கும்ல. தான் என்னோடய சித்தப்பா. ஒரு சாடைக்கு என்னோடய அப்பா மாதிரியே இருப்பார் பாருங்க. அவர் ஏதோ வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மிஷினை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மிஷினை. நான் கூடவும் இவங்க கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிராக்டர் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கை இது மாதிரி போடுறாங்க பாரு. அப்போ வராது. என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டு, ஹஸ்பண்டும் தங்கச்சும் போயிட்டு மோட்டர் போட்டு விட்டுருக்காங்க. தண்ணி வயலுக்கு பாயுது பாருங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த மாதிரிலாம் இருந்தால் சின்ன வயசுலேருந்து இப்போ தான் பார்க்குறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போ தான். இது வந்து என்னோடய அண்ணன் பையன். அவருக்கு ஒரே ஜாலி தான் தண்ணியில். என்னோடய தங்கச்சியும் ஹஸ்பண்டும் மோட்ரு போட்டுட்டு குடிக்க தண்ணி மட்டும் வராங்க. அது வந்து இதுக்குள்ளே இருக்க வீடு. அப்பா வந்து அங்கே வந்து வாக்கியா வெட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ பாருங்க, அவ சொல்கிறாளே. இங்கே இருக்கு பாருங்க மல்லாட்டை கடலைப்பருப்பு. தண்ணி பாய்ச்சி விட்டாங்க கொல்லைக்கு. கொல்லைக்கு தண்ணி பாய்ச்சி விடுறாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டு கிட்டு முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து எங்கள் எல்லோரும் திட்டாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைம் வர அதுக்கு மேலே பசங்களாம் கூப்பிட்டு வந்தல, கீழே வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க. அது இப்போ தான் முளைஞ்சி வந்திருக்குது 1 2 பாருங்கள். அது எல்லாம் தம்பிங்க மிதிக்கிறாங்களா, அதனால் அப்பா திட்டி வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல, தென்னை மரம் காற்று. இந்த சைடு மாடு சாப்பிட்றதுக்குலாம் வச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டும் தம்பியும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல மாடு சாப்பிடல இந்த பில்லு. இது வந்து நம்ம வீட்டில் மாடு இருக்குல்ல, ஒடிசாவில். நாங்கள் ஒடிசாவுக்கு போவோம்ல, அந்த டைமில் இதோட விதை மட்டும் இருந்தால் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் போடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம். அதுதான் அப்பா கிட்டே கேட்டிருக்கோம். அப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஹஸ்பண்ட் பார்க்குறாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். இது ஃபுல்லாக கடலைப்பருப்பு தான் இருக்குது. வீட்டில் போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள். அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இதுங்களை 3 வச்சு மேய்க்கிறதுக்காண்டி அப்பாட்ட திட்டுவாங்கன்னு தான் மிச்சம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இதான் சித்தப்பா வீடு. பார்த்த ஒன்று வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க பாரு மேடம். வந்துட்டோம் வீட்டுக்கு. மாடு கட்டி வச்சுருக்காங்க. இவங்க தான் எங்கள் அண்ணி.
இவங்க வந்து சின்ன அத்தை பார்த்துருப்பீங்கல்ல நேற்று. 2 பேரும் ஊஞ்சல் அறுத்து பார்த்தீங்களா? டைம் வந்து கரெக்டாக இப்போ 11:30 மணி கரெக்டாக. 11 மணி தான் இருக்கும். எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் மருதானை பறித்து வச்சுருந்தோம். வீட்டில் வந்து மிக்ஸி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் அக்கா வீட்டில் தான் போய் அரைச்சோம். மழையுமே செம்ம மழை, அதனால் போக முடியல. அக்கா வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், அந்தாண்ட தெருக்கு. அப்புறம் அண்ணன் வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. வந்த உடனே அண்ணாக்கிட்ட நாங்கள் கொடுத்தோம். அண்ணா வந்து அரைச்சிட்டு வந்து அந்த டிஃபன் ஃபுல்லாக எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால என் தங்கச்சி வந்து எனக்கு மருதானை வச்சுட்டு இருந்தா பாருங்கள். இந்த ஷேப்பில் தான் எங்கள் தங்கச்சி எனக்கு மருதானை வச்சுட்டு இருந்தா. இந்த வீடியோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ கையில் போட்டு முடிச்சுட்டு அந்த விரலில் இருக்குல்ல அதெல்லாம் வச்சிட்ருக்கா பாருங்கள். இந்த டிஃபனில் தான் மருதானை பாருங்கள். அதில் ஒரு டிஃபன்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே இந்த சைடில் வச்சுக்கிட்டு இருந்தோமா, அதில் தனியாக எடுத்து அண்ணி எடுத்துகிட்டு இருந்துச்சு. அண்ணா கையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எங்கள் அண்ணன் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோமே. இந்தாண்ட என் ஹஸ்பண்ட் உக்காந்தாரு. எங்கள் அண்ணனும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் கையில் பாசம் அதிகமாக இருக்கோ அவங்க மருதானை வச்சா எப்படி செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி வச்சு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்காண்டி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். காலைல எழுந்திரிச்சு பார்க்கலாம் யார் கையில் நல்லா செவக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டிட்டு இருந்தோம். என் கையில் மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையில் என் தங்கச்சி தான் மருதானை போட்டுட்ருக்கா. அப்படின்னு தான் எங்கள் அண்ணன் காமெடி பண்ணுச்சு. என் தங்கச்சி தானே கையில் மருதானை போடுறா, எப்படி நல்லா செவக்குது, நீ மாமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சிரிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு. பாருங்கள் என் ஹஸ்பண்ட் எப்படி கை காமிச்சிட்டு உட்காந்துருக்காங்களே. அவர் வந்து ஃபஸ்ட் டைம், ஆமாம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து மருதானை போடுறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போடுறாராம். ஃபஸ்ட்டு வேண்டாம் வேண்டான்னு சொன்னார். அதுக்கப்புறம் போட்டு விட்டு அந்த தம்பி வந்து தூங்கிட்டான். அண்ணன் பையன் இருக்கான்ல, அவனுக்கு நல்லா பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான். இந்த சைடில் அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு வச்சு முடித்த உடனே பாப்பா வந்து அம்மாவுக்கு வச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. இந்த சைடில் வந்து அண்ணி வந்து அண்ணாவுக்கு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். அண்ணன் வந்து அன்னைக்கு இந்த சைடில் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அண்ணமே அப்படி நாங்கள் காமெடி பண்ண அண்ணன் வச்சு, அண்ணி அண்ணனுக்கு நீ வைக்கிற எவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரித்து காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். இதான் எங்கள் அண்ணா, இதான் எங்கள் அண்ணி. என் ஹஸ்பண்ட் வந்து கையில் மருதாணி வச்சுட்டு ஊஞ்சலில் போய் படுத்துட்டார். அதுங்க தூக்கம் வருது, படுத்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நைட்டு மருதாணி வச்சது நான் எல்லாத்தோட என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நல்லா செவந்துருக்கு. நான் டீ குடிச்சிட்டு இல்லை காஃபி குடிக்கிறோம். அண்ணி காலையில காஃபிலாம் குடிப்பாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணி வந்து உள்ளார கிச்சனில் இருக்காங்க. நம்ம அண்ணியை போய் அப்புறமா பார்க்கலாம். அம்மா கையும் பாருங்கள் எப்படி சிவந்துருக்குங்களா, நல்லா இருக்கு அம்மா கையானா. எண்ணத்தோட அம்மா சிவந்துருக்கு நல்லா. உன் கையை காட்டுமா? என் கையை பார்த்து அப்படிதான் என் கைக்கு அம்மா கைக்கும் நல்லா இருக்கு 2 பேர் கைக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கையை பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு. எல்லாமே கிச்சனில் இருக்கான். இதான் அண்ணன் வீட்டு கிச்சனு. கிச்சனில் வந்து அன்றைக்கி வந்து ஆல்ரெடி இட்லி சுட்டுருக்காங்க. இதில் வந்து அண்ணாக்கு வந்து காஃபி நாங்கள் குடிச்சிட்டோம், அண்ணா குடிக்கல. அண்ணா இப்போ தூங்கி எழுந்திரிச்சு குளிக்க போயிருக்காங்க. பால் கொதிக்குது. இன்னைக்காண்டி என் தங்கச்சி தான் தக்காளி சட்னி, கார சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பண்ண போகிறா. வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கும். ஹஸ்பண்டும் என்னோட அண்ணி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அவர் மருதானை வச்சிருக்காருல, இப்போ தான் மருதானை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹஸ்பண்ட் கை பார்த்தீங்களா, என்னோட கையோட அவர் கை தான் நல்லா இருக்கு. காட்டுமா? எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணி வந்து நடுவில் வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா, இது வந்து அண்ணியோட அப்பா, அது அத்தை. இங்கே தான் இருக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அம்மா எப்படி வயலில் வேலை செஞ்சாங்கன்னு. நைட்டு ஃபுல்லாக மெஹந்தி கோன் வச்சு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு தெரியுமா. அண்ணா வச்சுட்டு தூங்குறது ரொம்ப கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.